குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் எஸ்.ஆர். ஆனந்தகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம குட்டிமா டிவிக்கு தான் நம்ம பேட்டி கொடுக்க போறோம். சார், சமீபத்தில் திரைக்கு வந்த பைரி படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டுச்சு. அதுல உங்களுடைய பங்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த பங்குக்காக நீங்க எவ்வளவு உழைச்சிருப்பீங்க? ஆமா, ரொம்ப. நான் சினிமாவுக்கு ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷம் ஆச்சு. ஓகே. 18 வருஷம். ராம வனவாசம் போன மாதிரி. ராம வனவாசம் போனது 12 வருஷமா? ஆமா, 14 வருஷம். 14 வருஷமா மாத்திட்டாங்களா இப்ப? ஓகே. அப்போ நிறைய படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து, அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் போடுறதுல இருந்து, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணேன். ஓகே. ஆமா சார். எனக்கே நான் கேட்கலாம் நினைச்சிருக்கேன். சரி, அதாவது அடுத்த கேள்விக்கு போயிடுவான். அது டிராப் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பைரி. ஓகே. அதுக்கு முன்னாடி நான் கற்ற தமிழ் ஒரு படம். ஆமா. அதுல அஞ்சலிக்கு தாய் மாமா கேரக்டர் ராம் சார் படம். ஓகே. ஆமா ஆமா, பாத்துருக்கீங்க. ஆமா ஆமா, அந்த படம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அஞ்சலி வெறித்தனமா விரட்டுறதே குறியா இருப்பீங்களா அந்த கேரக்டர் தானே நீங்க? ஓகே ஓகே. அப்படி என்ன சார் உங்களுக்கு அந்த பொண்ணை அவருக்கு கல்யாணம் கொடுக்காம நீங்க கல்யாணம் பண்ணதுல வெறி உங்களுக்கு? இல்ல இல்ல, அது எனக்கு அக்கா பொண்ணு. ஆமா, அக்கா பொண்ணுனால நான் மகாராஷ்டிரால இருப்பேன், இவங்க தமிழ்நாட்டுல இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மகாராஷ்டிரா குடிபெயர்ந்திருப்பேன். ஓகே. சோ அந்த பொண்ணு நம்மளை தேடி வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணி தெரிஞ்ச உடனே நான் அந்த ஒரு கஷ்டத்துக்கு ஒரு இடத்துல கொண்டு நெகட்டிவ் ரோல். அந்த மாதிரி தப்பான ஆளுங்க இருக்கிறாங்கன்றதுக்காக அந்த கதை. அதுக்கு உங்களுக்கு இந்த படம் ஒரு பையனுக்கு அற்புதமான ஒரு அப்பாவா நீங்க பண்ணிருக்கீங்க. நாயகனுக்கு அற்புதமான ஒரு அப்பாவா பண்ணிருக்கீங்க. நானும் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா உங்க லைஃப்ல நீங்க வெளியில போறீங்கல்ல, வெளியில போகும்போது உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்துச்சு? ஆமா, நல்லா இருந்தது. எல்லாருமே அதுக்கப்புறம் நிறைய கம்பெனில நம்மளை கூப்பிட்டாங்க. ஓகே சார், நிறைய போன் வந்தது. நண்பர்கள் கையில இருந்தெல்லாம் நிறைய போன் எங்க வீட்டு ஃபேமிலியை கொண்டு போய் பார்த்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க படம் பார்த்துட்டு பரவாயில்ல, நல்ல கேரக்டர் பண்ணிருக்கீங்க, கேரக்டர்ல நீங்க நடிச்சீங்களா இல்லையோ நல்லா வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு. ஆமா, நானே அதை சொல்லலாம் பார்த்தேன். உண்மையிலுமே அந்த ஒரு பையனுக்கு அப்பாவா நீங்க வாழ்ந்திருக்கீங்கன்னு தான் சொல்லலாம். ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க. அப்பாவா நடிச்சு. ஆமா, அப்பாவி அப்பாவா நடிச்சிருக்கீங்க. அடக்கப்பட்டவன். ஆமா, அடக்கப்பட்டவன். அது படத்துல மட்டும்தான் நீங்க அடக்கப்பட்ட, வெளியில உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அந்த படம் வந்ததுக்கு பிற்பாடு உங்க மனைவி, உங்க ஃபேமிலியில உள்ளவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, நாங்க படம் பார்த்தோம். அப்போ எல்லாம் டைரக்டர் எல்லாருமே வந்தாங்க. அப்போ படம் பார்த்துட்டு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்பா தான் சந்தோஷம் பண்ணா. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுடா, ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்க, அருமையா இருக்கு கேரக்டர். இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் சின்ன வயசு மாதிரி எல்லாம் காட்டி 2-3 சீன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் டெப்தா காட்டி இந்த அடக்கப்பட்ட ஒரு ஆள் மாதிரி கொஞ்சம் சின்ன வயசா காட்டியிருந்தோம். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். டைரக்டரை கூப்பிட்டு கேட்டார். ஆமா, ஓகே சார், ஏன் பையன் இந்த மாதிரி பண்றீங்க? இல்லப்பா, அவருக்கு செகண்ட் ஹாஃப்ல பெரிய இது இருக்கு, ஒரு லவ் போர்ஷன் மாதிரி. லவ் போர்ஷன் நீங்க அப்படிதான் எதிர்பார்க்கறீங்க நினைக்கிறேன். நீங்க நமக்கு ஒரு லவ் போர்ஷன் கல்யாணம் அப்படின்னு இருக்கும். ஆமா, புறா பந்தயத்தை நடத்தக்கூடிய அடங்காத ஒருத்தன். ஆமா, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஃபேமிலி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிலாம் இருக்கும். சொல்லிட்டாங்க. இல்ல, உங்களுடைய ஆசை என்னன்னா நீங்க ஒரு பீரியட் பண்ண ஒரு பொண்ணை லவ் பண்ணணும். இதை நீங்க மறைமுகமா இயக்குனர்கிட்ட சொல்லி எழுத வச்சிருக்கீங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஆமா, அது அப்பா அவர் அந்த மாதிரி சொன்னாரு அப்பா கிட்ட. இல்லப்பா, அவருக்கு செகண்ட் ஹாஃப்ல நல்ல ரோல் அப்ளை பண்ணி தரேன் அந்த மாதிரி சொன்னாரு. சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் பைரி படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பட வாய்ப்புகள் நிறைய வந்து நட்டி சார் படம் பண்றீங்க போயிட்டு இருக்கு. இன்னும் அருண் விஜய் சார் அவங்க படம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நானும் கேள்விப்பட்டேன். ஓகே, நன்றி சார். நீங்க மென்மேலும் வளரணும். அதாவது இது போன்ற நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், நிறைய படத்துல பண்ணி பேர் வாங்கினேன். அதற்காக இந்த குட்டிமா தமிழ் டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். குட்டிமா சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க சார். ஹாய், வணக்கம். வணக்கம் குட்டிமா நேயர்களே.